கொழுக்கட்டை ரெசிபிலே ஏதாவது ஸ்வீட் இல்லாமல் நல்லா காரசாரமாக டேஸ்டியான ரெசிபி செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மினி கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே போதும், நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னே கணக்கே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, நெய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பிளேட் இல்லைனா ஸ்டீமர் பிளேட்டில் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம கொழுக்கட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான அம்மினி கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிரும்.